வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் சிசிஎஃப். இந்தியா vs பங்களாதேஷ் செகண்ட் டெஸ்ட் மேட்ச் டே 3 நடந்து முடிஞ்சிச்சு. அண்ட் இந்தியா வந்து பாத்தீங்கன்னா 515 மேல டார்கெட் செட் பண்ணிருக்காங்க பங்களாதேஷ்க்கு, which is highly impossible to chase. So இந்தியா டே 3 ஸ்டார்ட் பண்ணாங்க அண்ட் சூப்பர் ஹண்ட்ரட்ஸ் ஃப்ரம் சுப்மன் கில் அண்ட் ரிஷப் பந்த். சுப்மன் கில் அவரோட வந்து 4th டெஸ்ட் ஸ்டாண்டர்ட் அடிச்சிருக்காரு அண்ட் ரிஷப் பந்த் அவரோட 5th டெஸ்ட் ஸ்டாண்டர்ட் அடிச்சிருக்காரு. ரொம்பவே சூப்பரா இருந்தது அந்த பார்ட்னர்ஷிப்பை பார்க்கும்போது. ரிஷப் பந்துக்கு ஒரு லைஃப் கிடைச்சது, அதை யூஸ் பண்ணி சூப்பரா ஒரு செஞ்சுரியை போட்டுட்டாருன்னு தான் சொல்ல முடியும். அண்ட் அட் சேம் டைம் கேஎல் ராகுல் ஒரு சின்னதா ஒரு 21 ரன்ஸ் இம்பார்ட்டன்ட் நாக் கண்டிப்பா சொல்லணும். அட் சேம் டைம் பங்களாதேஷோட போலிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா சொல்லிக்கிற அளவுக்கு எதுவும் இல்லைங்க, ஏன்னா பிச்சு பிளாட் அவுட் ஆயிடுச்சு. மெஹதி ஹசன் தான் நிறைய ஓவர்ஸ் போட்டுட்டு இருந்தாரு, யாருமே அந்த அளவுக்கு ஒரு த்ரெட்டா இல்லவே இல்லை. அண்ட் திருப்பி 515 ரன்ஸ் டார்கெட்டை சேஸ் பண்ண வந்தாங்க பங்களாதேஷ். நல்ல ஒரு ஓப்பனிங் ஸ்டாண்ட் ஃப்ரம் ஜாகிர் ஹசன் அண்ட் ஷர்மன் இஸ்லாம் ஒரு 60க்கு மேல போட்டாங்க. பட் அதுக்கப்புறம் ரவிச்சந்திரன் அஸ்வின் நம்மளுக்கு நல்லாவே தெரியும், ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல விக்கெட் எடுக்கலனாலும் செகண்ட் இன்னிங்ஸ்ல அஸ்வின் தான் ஒரு மிகப்பெரிய த்ரெட்டா இருக்க போறாரு. ஏன்னா பிச்சு ஈஸ் அவுட் ஆனாலும் நிறைய ரஃப் லைட்டா சில கிராக்ஸ் விட்டு இருக்கு. ஸோ ஸ்பின்னர்ஸ்க்கு வந்து பர்ச்சேஸ் கிடைக்க வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸோ 158 for 4 ஷாண்டோ நல்லா விளையாடிட்டு இருக்காரு, 51 நாட் அவுட். ஸோ டே 4ல ஹோப்ஃபுல்லி இந்தியா வின் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல போட்டுருங்க.